நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிக அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இருக்கின்ற அத்தனை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, சிற்றூராட்சியில் இருக்கிற அத்தனை கழிவு நீர்களுமே ஆறு, ஏரி, குளம், குட்டைகளில் கலக்கிறது. அதுவும் இப்போ கடுமையாக பார்த்தீங்கன்னா இப்போ நீர் இல்லாத சமயத்தில் தான் அதிகமாக போய் அந்த இதில் கலக்கிறது. இதை மாற்றுவதற்கு நாங்கள் தொடர்ந்து நீங்கள் வருவதற்கு முன்பே பல ஆண்டுகள் இந்த சபையில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதுணை புரிய வேண்டும். ஏனென்றால் அதே தண்ணீரை தான் நம்ம மறுபடியும் மக்களுக்கு அந்த குடிநீராக மறுபடியும் அந்த காவிரி ஆற்றிலிருந்து வருது, வேறு இடங்கள்லேருந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இது குழந்தைகளுக்கு பெரு அளவில் பாதிப்பு ஏற்படும். அதே தடுக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னொரு சிறப்பு வாய்ந்த ஒரு அதிர்ச்சி தகவல், நாமக்கல் மாவட்டத்தில் 90% நீர் கெட்டுவிட்டது என்று இதே அவையில் 4 மாதங்களுக்கு முன்பாக வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய மண்ணியல் துறை நிபுணர் அவர்கள் இங்கே பதிவு செஞ்சாங்க. 90% நீர் கெட்டுவிட்டது, விவசாயம் செய்யக்கூடிய அளவிற்கு நீர் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம வாழவந்தி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா 11,000 TDS இருக்குது நீரினுடைய தன்மை. அதனால் இது எதனால் ஏற்பட்டது, இதை போக்குவதற்கு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து இது எப்படியெல்லாம் இதை சரி செய்தால் வருகின்ற காலங்களில் இந்த டிடிஎஸ் அளவு குறைக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இதே நிலைமை நீடித்தால் மக்கள் இங்கே விவசாயமே செய்ய முடியாமல் பாலைவனமாக மாறக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இங்கே நமக்கு இருக்குது. அதனால் தயவு செய்து இதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பு கவனத்தில் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம எதையுமே இதை எளிதாக கடந்து போக முடியாத விஷயமா உள்ளது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி டிடிஎஸ்லாம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அதிகம் எடுத்த உடனே பாதிப்பு வர்றது. அந்த நீரை பருகினால் உடனடியாக அவங்களுக்கு கிட்னியில் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய தோட்டங்களில் அதிக அளவில் நம்ம பாலித்தீன் கவர் அதிக அளவில் நம்ம மாவட்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அது மஞ்சள் பை ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கூட இன்னும் மக்களுக்கு அதிக அளவில் கடைகளில் தொடர்ந்து ஒரு சில இடத்துல ரைடு போகிறாங்க. அதை அப்படியே விட்டுற தொடர்ச்சியின் காரணமாக எங்கே பார்த்தாலும் ஆறு, ஏரி, குளம், குட்டைகளில் எங்கேயுமே அதை பார்க்க முடியாத, சகிக்க முடியாத அளவிற்கு அந்த பாலித்தீன் பை இருக்குது. அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்கு அந்த மக்கள் நம்ம மாவட்டத்தினுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த பாலித்தீன் பை இந்த அளவுக்கு பழகிச்சுன்னா அந்த இடத்துல நீரே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அளவுக்கு போயிடும். அதனால் அந்த நகராட்சி, பேரூராட்சி, சிற்றூராட்சியில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளையும் கொஞ்சம் சிறப்பு கவனம் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் நேரத்திற்கு மேலாக ஒவ்வொரு நேரம் நான் நேரத்தை எடுத்து இந்த சிப்காட் சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து அரசுக்கு தவறான அரசாணை போடப்பட்டுள்ளது. அதை ரத்து செய்ய வேண்டும். 483 ஏக்கர் விவசாய பயிர் நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன, நீர்நிலைகள் பாதிக்கப்படுகின்றன, ஏரி, குளம், குட்டைகள் பாதிக்கப்படுகின்றன என்பதை கடுமையான இதுவரை 200 கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். இதுவரை 700 நாட்களுக்கு மேலாக நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆகவே தமிழக முதல்வர் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற எந்த நிலத்தையும் நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம். அதே போல மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தாலும் கூட நாங்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவான வாக்குறுதி அளித்துள்ளார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களிடம் நாங்கள் ஏற்கனவே இந்த சாகுவரை உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் சொன்னால் மோகனூர் வட்டாட்சியர் அவர்கள் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை வைத்தோம். எங்களுடைய முழுமையான அத்தனை ஆதாரங்களை வைத்துள்ளோம். எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் 1 மணி நேரம் எங்களுக்கு கூட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு இன்றைய ஆதாரங்களை பெற்று தமிழக அரசிற்கு அனுப்பினாலே அந்த திட்டம் ரத்தாகிவிடும். ஏற்கனவே தமிழகத்தில் 50,000 ஏக்கர் சிப்காட்டிற்காக எடுக்கப்பட்ட நிலங்களில் 35,000 ஏக்கர் எந்தவித பயன்பாடும் இல்லாமல் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலுமே எந்த பயன்பாடும் இல்லாமல் இருக்கிறது. நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் கூட நம்மளுடைய தருமபுரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் தெளிவாக ஏற்கனவே எங்களுடைய பகுதியில் சிப்காட் இருக்கிறது, அதில் எந்த விதமான பயன்பாடும் இல்லை, அதை மேம்படுத்துவதற்கான நிதி கூட இல்லை என்று தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இங்கே நிதி ஒதுக்கி உடனடியாக எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். இதில் ஏற்கனவே இந்த நம்மளுடைய இதில் முக்கியமாக முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய 70 ஏக்கர் நிலம் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய மேம்பாட்டுக்காக இலவசமாக கொடுக்கப்பட்ட நிலம். அதை சட்டத்திற்கு புறம்பாக அவர் கிரயம் பெற்று அந்த நிலத்தை அவர் அதிக விலைக்கு விற்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த இடம் சிப்காட்டிற்காக கொண்டு வரப்பட்ட இடம். ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு ஒரு மணி நேரம் இது எங்களுடைய ஆவணங்களை பரிசீலனை செய்து இதை ரத்து செய்வதற்கு பேர் உதவி புரியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களுடைய 4 வருட போராட்டம். அதற்கு தமிழக அரசு மேகதாது அணை கட்டுவதில் அந்த கர்நாடக முதல்வர் தொடர்ந்து பிடிவாதம் பிடித்து வருகிறார்.
இந்த எங்களுடைய 28 மாவட்டங்கள் காவிரி ஆற்றினுடைய பிரதானமான இதயமாக துடிக்கின்றது. தமிழக அரசு எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைக்கும் இங்க இருக்கின்ற விவசாயிகளும் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த சபையின் கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகள் இப்போ இந்த கூட்டுறவு கடன் சங்கம் மின்சாரம் இலவசமாக வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுடைய நோக்கமே கிடையாது. இதை மின்சாரத்தையும் இலவசையும் நாங்கள் விரும்புவதும் கிடையாது. ஆனால் 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது தேசிய விவசாய ஆணையம் அமைக்கப்பட்டு MS சுவாமிநாதன் கமிட்டியினுடைய அறிக்கை. ஆனால் 22 ஆண்டுகள் ஆகியும் கூட இதுவரை அதை நடைமுறைப்படுத்தாமல் தான் விவசாயிகளுக்கு இவ்வளவு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஆகவே இந்த மாமன்றத்தின் சார்பாக இதுவரை 4 பொருள் 5 பொருளுக்கு மட்டுமே விலை நிர்ணயம் செய்திருக்கிறது மத்திய அரசு. ஆகவே மத்திய அரசிற்கு எங்களுடைய சார்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விவசாயிகளுடைய வலியுறுத்தி இந்த ஆணையத்தினுடைய நடவடிக்கையை அமல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ மாவட்டத்தில் எலினோ அப்படிங்கிற வறட்சி மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களுக்கு வருகின்ற அபாயம் இருக்குது அப்படின்னு மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிட்டாங்க. அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் இது சம்பந்தமாக தனியாக ஒரு கூட்டத்தை கூட்டி, ஏன்னா மிக கடுமையான வறட்சி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிவிக்கணும். ஏன்னா இப்பயே எல்லா ஏரிகள் வறண்டு விட்டது, நீர்நிலைகள் வறண்டு விட்டது, கிணற்றுகளில் தண்ணீர் பாதாளத்திற்கு சென்று விட்டது. அதனால் பல இன்னல்களை இந்த நாமக்கல் மாவட்டம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்காக ஸ்பெஷல் கூட்டம் போட்டு இதில் இந்த எப்படி தடுக்கலாம், குறைந்த அளவு மழை பெய்தால் கூட அதை எவ்வாறு பரிசீலனை செய்யலாம் என்பதை தெளிவு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, நான் மத்திய நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் இதுமாதிரி வறட்சி எங்கள் மாவட்டத்தில் இருக்குது, அதனால் கூட்டுறவு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதேபோல் மத்திய தேசியமயமாக்கப்பட்ட வங்கியினுடைய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதனுடைய கணக்கை எடுத்து எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் கண்டிப்பாக பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை வேணாலும் நாளைக்கு சாருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதன் பேரில் இது போன்ற கணக்குகளை எடுத்து நமது மாவட்டத்தினுடைய வறட்சியை எவ்வாறு சமாளிக்கலாம் என்பதை ஆராய்ந்து, ஏன்னா வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது. ஆகவே இதை செய்தால் இங்கிருக்கின்ற நமது மாவட்டத்தினுடைய இது போன்ற வெப்ப தாக்குதலை சமாளிக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.